ஹாய் அக்கா. ஹாய் சிசி. இன்னைக்கு நம்ம செல்லங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போறீங்க? நம்ம தங்க பிள்ளைங்கள்லாம் இன்னைக்கு ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. மேப் எப்படி நம்ம ஈஸியாக சொல்லி கொடுக்கலான்றது ஆல்ரெடி நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதை பற்றி இன்னைக்கு அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலான்னு நான் நினச்சிருக்கேன். ஓகே சிசி, சூப்பர். ஸோ இது எல்லாருக்குமே தெரியும், இந்தியா அவுட்லைன் மேப். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது எல்லா இந்தியா மேப்லேயும் ஒரு ரஃப் டயக்ராம் இப்படி ஒன்று கொடுத்துருப்பாங்க, டைரக்ஷன்ஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எதுக்காக நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றத நான் டீச் பண்ணும்போது பிள்ளைங்களுக்கு சொல்லுவேன். 4 திசைகளை நம்ம ஞாபகம் வச்சுருக்கிறதுக்காக ஒரு சின்ன டிப்ஸ். மேப் டீச் பண்ணும்போது நோ சவுண்டு, நோ என் போட்டுக்கோங்க, சவுண்டுக்கு எஸ் போட்டுக்கோங்க. நம்ம அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் நம்ம என்ன சொல்கிறோம்? வி. ஸோ WE இப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே N ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நார்த்து, ஓகே, வடக்கு, அண்ட் எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சவுத்து, தெற்கு. இப்போ வி சொல்லியிருக்கிறோம்ல, இந்த டைரக்ஷனில் வி சொல்லும்போது W ஃபார் வெஸ்ட் அண்ட் இ ஃபார் ஈஸ்ட், கிழக்கு திசை. இந்த 4 திசைகள் மறக்கவே மாட்டோம், நீங்கள் இனிமேல் மறக்கவே மாட்டீங்க. இந்த டைரக்ஷனில் பார்க்கும்போது வி, வெஸ்ட், ஈஸ்ட். ஸோ அப்போ மேலே சில பிள்ளைங்க மறந்துடுவாங்க. ஸோ மேலே என், இங்கே எஸ் கொடுத்துருக்குறேன். மேலே என்னன்றதுக்கு நோ ஞாபகம் வச்சுக்கோங்க. நார்த்துன்னு நம்ம சொல்கிறோம்ல, வடக்கு. ஸோ நோ சவுண்டுன்றது ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். என் மேலே இருக்கணும், சவுத்து, எஸ் வந்து கீழே இருக்கணும். இதுதான் 4 திசைகள். இந்த திசைகளை நீங்கள் மறக்கக்கூடாது, ஓகேவா? இந்தியாவில் இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியா, தெற்கு பக்கமாக நீங்கள் பார்க்கும்போது 3 பகுதியுமே என்னவா இருக்குது அப்படின்னா ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. ஏன் இது ப்ளூ கலரில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 3 பகுதியும் நீரால் சூழப்பட்டது, ஒரு பகுதி நிலத்தால் சூழப்பட்டது. இந்த நீரால் சூழப்பட்ட பகுதி என்னென்னன்றதை நம்ம பார்க்கணும். வெஸ்டர்ன் சைடு மேற்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது அரபிக்கடல், ஈஸ்டர்ன் சைடு கிழக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது வங்காள விரிகுடா, பே ஆஃப் பெங்கால், அண்ட் சவுத்தில் தெற்கு திசையில் இருக்கக்கூடியது இந்திய பெருங்கடல். இந்த விரிகுடா அப்படின்றது எப்போவுமே அகலமான பரப்பளவை கொண்ட நீர்ப்பகுதியை தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா விரிகுடா அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? இந்த 3 பகுதிகளும் எங்கே அப்படின்னா இந்திய பெருங்கடலில் வந்து சங்கமிக்கிற அந்த இடத்துக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா திரிவேணி சங்கமம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 4வது பகுதியான இந்த நார்தர்ன் சைடு, ஓகே, வடக்கு பகுதியை நம்ம பார்க்கும்போது இங்கே என்ன இருக்குது அப்படின்னா இமயமலை இருக்குது. இமயமலை இந்தியாவினுடைய, நமது நாட்டினுடைய அரணாக கருதப்படுகிறது. ஏன் நமக்கு அது சொல்கிறாங்க அப்படின்னா அந்நியர்கள், மற்ற நாட்டில் இருக்கிறவங்க நம்ம நாட்டுக்குள்ளே படையெடுத்து வர முடியாத அளவுக்கு நம்ம நாட்டை பாதுகாக்கிற மிக முக்கியமான மலை என்ன அப்படின்னா இந்த இமயமலை தான். இமயமலை எதனால் மூடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பனியால், ஓகேவா? அது மறக்கவே கூடாது. நம்ம மலை அப்படின்னோன்னா வெறும் கல் மட்டும், ஒரு பாறை மட்டும் அப்படின்றது மாதிரி நம்ம கற்பனை பண்ணிக்கவே கூடாது. இமயமலை எதால் சூழப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பனியால் சூழப்பட்டிருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கிளியராக இருப்பீங்க. ஸோ இந்த 4 திசைகள் படிக்கும்போதும் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, நோ சவுண்டு. நம்ம கிளாஸில் மேப் டீச் பண்ணும்போது நோ சவுண்ட். அப்போ உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். நார்த், சவுத், வெஸ்ட் அண்ட் ஈஸ்ட்டு, இந்த 3 பகுதியும் நீரால் சூழப்பட்டிருக்கிறதுனால என்ன சொல்கிறாங்க? தீபகற்ப இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது அடிப்படையான ஒரு விஷயம். இதனுடைய விரிவாக்கம் என்னன்றது அடுத்த கிளாஸ் போகும்போது நம்ம இதை விட இன்னும் டீட்டெயிலாக படிப்போம். புரிஞ்சுதா? சூப்பர் சிசி. ஓகே. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்ற குரலோடு இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்.